எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. திடீர்னு தெருவில் வந்து ஒரே சத்தம். அச்சோ, ஐயோ ஐயோ என்னால் முடியல, யாராவது கொஞ்சம் தீய பொருத்திட்டு வாங்கல அப்படின்னு சொல்லி கத்துன்னு ஒருத்தர் கத்துறாருங்க. வீட்டில் வந்து பக்கத்தில் இருக்கிற வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து புருஷனும் பூஜை பேசிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து வந்து புருஷன்ட்ட சொல்கிறப்பல, அங்கே பாருங்க தெருவில் ஒரே கத்தமாக இருக்கா அப்படின்னு விட்டி பார்த்துட்டு, அச்சோ அவங்க அப்பா வந்து மகன் வந்து துண்டில் வந்து அடிச்சுக்கிட்டே பின்னாடி ஒடியாடுறாங்க. இன்னும் இப்படியே விரட்டுவாங்க அநியாயமா? அப்பாவை பெத்த அப்பா இப்படியே விரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல, இவரும் அதெல்லாம் இருக்காது, வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாருங்க. அந்த சத்தம் இருக்க இவங்க வீட்டு பக்கத்திலேயே வந்துடுச்சு. அந்த சத்தம் இருக்க இவங்க வீட்டு பக்கத்துலேயே வரவும், போய் என்னன்னு பாருங்க போங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரர் சொல்ல, அவரு வெளியே போய் பார்க்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, அடிச்சுலாம் விரட்டலாம் இல்லை, அவரு ஏதோ தேன் கூட்டை வந்து கிளச்சி விட்டார் பொழுதுக்கு. அதனால தேனீகள் பூரா அவரை போட்டு விரட்டுது. அதை வந்து தேனியை விரட்டுறதுக்காக மகன் வந்து துண்டு எடுத்து பின்னாடி வந்து அடிச்சுக்கிட்டே வர்றான் அந்த தேனி. அப்பவும் அது வந்து விலக மாட்டேங்குது. இவர் பாவம் கற்றுக்கிட்டு என்னால் முடியலைங்க, வாங்க யாராவது தீய புத்திட்டு வாங்கங்கும். அப்புறம் அங்கே வந்து ஒரு இடத்துல உட்காந்துடுறாருங்க முடியாம மயக்கமாகி. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கத்தில் இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் கொளுத்தி வந்து கொண்டு போய் தேனீகளுக்கு காமிக்கிறாங்க. இவரும் உடனே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு இதை எடுத்து துணி எடுத்து எண்ணெயில் நினைச்சு துணியில் வந்து குச்சியை சுற்றி நெருப்பு வச்சுக்கிட்டு ஓடுறாருங்க. ஓடி போய் சுற்றி கொண்டு போய் காமிக்க அந்த தேனீக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக செதறி ஓடி போயிடுது. ஒரு வழியாக அந்த தேனீ கூட்டம் போகிற செதறி ஓடி போயிடுதுங்க. ஓடி போய் ஒரு போய் பாவம் அப்படியே மயக்கமாக உட்காந்துடுறாரு. உட்காந்தா உடம்பு பூரா வந்து அப்படியே அந்த தேனீக்கள் கடிச்சு சேப்பா வந்து வீங்கி போச்சுங்க. உடனே வந்து அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கே யார்ட்டா கொஞ்சம் சோப்பாயில் இருந்து எடுத்துகிட்டு வாங்க தலை விடலாம் அப்படின்னு ஓடுறாங்க. போயிட்டு ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டுக்கார அம்மா லைசால் பாட்டில் கொண்டு வருது. உடனே அங்கே இருக்கு, ஐயோ லைசால் பாட்டில் வந்து தளவக்கூடாது, சோப்பாயிலிருந்து தளவலாம் பரவாயில்ல. அப்படி இல்லையா டூத் பேஸ்ட் இருக்குல்ல, டூத் பேஸ்ட் இருந்து அதை எடுத்து அது மேலே வந்து தலைவிட்டா கூட பரவாயில்ல, எல்லாம் கொஞ்சம் நம்ம முன்னே செஞ்சுட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகணும், போய் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாப்பிள்ளைங்க. அதுக்குள்ளே ஒரு அம்மா வந்து கரெக்டாக வந்து கொண்டு வந்துடுறாங்க சோப்பாயில். அந்த சோப்பாயில் பூரா எல்லாம் உடம்பு பூரா எல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து 108க்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. 108 வந்துடுது. வந்து இவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் உடம்பெல்லாம் சவுந்து போயிட்டு மயக்கமாயிருதுங்க. ஏன்னா நிறைய தேனி வந்து அவர் வந்து துரத்தி பல முறை கடிச்சிருச்சா, பாவம் வயசானவர் வேறு, அதனால் ரொம்ப மயக்கமாயிறாரு. ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. இதுதான் வந்து அந்த அம்மா வந்து என்ன நினச்சிக்கிச்சு, அப்பாவா அடித்து விரட்டுறான் மகன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிச்சு. இல்லை, அவரை வந்து அடிச்சுலாம் விரட்டலைங்க. அப்பாவை ஏன் விரட்ட வர மாட்டான். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, வேற ஒரு நல்ல கதையோட மறுபடியும் உங்களே நாளைக்கு வந்து சந்திக்கிறேங்க. நன்றி.